குழந்தைகளுக்கான கற்பனை திறன்கள்லாம் இப்போ மாதிரிலாம் கிடையாது. எல்லாம் இந்த செல்ஃபோன் வந்ததுல இருந்து ஆட்டம், பாட்டம், கொண்டாட்டம்னு அதிலேயே வாழ்க்கைய கழிச்சிடுறாங்க. ஒரு குழந்தைக்கு ஒரு சின்ன வயசுல ஸ்கூல்ல குடுக்குற முதல் பாடமே பார்த்தீங்கன்னா, இந்த மாரி படம் வரைய சொல்றது தான். இப்போலாம் இது எல்லா இடத்துலயும் நடக்கிறது கிடையாது. அப்படியே குடுத்தாலும் ஆன்லைன்ல பிரிண்ட் அவுட் எடுத்து கொண்டு போய் கையில குடுத்துட்டு கைத்தட்டு வாங்கிட்டு வந்துருதுங்க. உங்களுடைய குழந்தைகளுக்கு கற்பனை திறன் வேணும் அப்படின்னா, இந்த மாதிரியான விஷயங்கள செய்ய விடுங்க. அவங்களுடைய சொந்த முயற்சியில இந்த மாரி படம் வரைஞ்சு, அது அவங்களுடைய மூளையில நெறைய விஷயங்கள உருவாக்கும். அதனால இந்த மாதிரியான விஷயங்கள் செய்யறதுக்காக குழந்தைங்கள கொஞ்சமாவது உந்துங்க. ஏன்னா, நெறைய குழந்தைகள் இன்னைக்கு செல்ஃபோனுக்கு அடிக்ட் ஆயிட்டு இருக்கிறதுனால, திரும்பவும் நம்ம வாழ்க்கைய பின்னோக்கி கூட்டிட்டு போற மாரி தான் இருக்கு. ரோட்ல குழந்தைகள் விளையாடுறதையே இப்ப பார்க்க முடியல. அதனால குழந்தைகளுடைய விளையாட்டும், இந்த மாதிரியான படம் வரையிற திறனும், கற்பனை திறன்களும், கவிதை எழுதுற திறன்களும், எழுத்துப்பூர்வமான, ஆக்கப்பூர்வமான விஷயங்கள் நெறையா இருக்கு. அதுக்கு பின்னாடி கொண்டு போகணும்னா, ஒரு சில விஷயங்கள நீங்களே செய்யணும். குழந்தைங்க நம்மளுக்கு தொல்லையா இருக்காங்கன்ற ஒரு காரணத்துக்காண்டி, அவங்களுக்கு கையில செல்ஃபோன குடுத்து ஓரத்தில போய் விளையாடுன்னு சொல்லிட்டு, நீங்க படம் பார்க்கவும், நாடகம் பார்க்கவும், உங்களுடைய வேலைகள பார்க்கவும் நீங்க இருந்தீங்கன்னா, நாளைக்கு அந்த குழந்தைகளுடைய வாழ்க்கை எத நோக்கி போகுது அப்படின்றத கண்டுபிடிக்கவே முடியாது. எதிர்காலத்தில அந்த குழந்தைகளுடைய வாழ்க்கை எப்படி வேணாலும் சீரழியலாம். அதனால குழந்தைகள, குழந்தை வளர்ப்பு பற்றி கொஞ்சமா தெரிஞ்சுக்கிட்டு, குழந்தைகள குழந்தைகளா வளர விடுங்க.